எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நவாம்ச லக்னம், அதாவது ராசி கட்டத்தில் லக்னம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதே போல் நவாம்சத்துலேயே ஒரு லக்னம் அப்படிங்கிறத நம்ம கணிக்கிறோம். நவாம்ச லக்னம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு பலன் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம நவாம்சத்தை பற்றி ஒரு 3 வீடியோ பண்ணியிருக்கோம். அதாவது நவாம்சம் அப்படிங்கிறதுக்கும் ராசி கட்டத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு, நவாம்சம் அப்படி எப்படி கணிக்கணும், இந்த D9 அப்படிங்கிற சார்ட் அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட்டான வீடியோ அப்படி நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் நிச்சயமாக வந்து தெரியும். இந்த ராசி கட்டத்துக்கும் நவாம்ச கட்டத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் உங்களால் வந்து ஒரு ஜாதக கணிதம் அப்படிங்கிறத செய்ய முடியும். ஈஸியாக வந்து பலன் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இந்த ராசி கட்டத்தில் ஒரு லக்னம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லக்னம் அப்படிங்கிறது எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நவாம்சம் அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதை வந்து ராசி கட்டம் எதற்கு, நவாம்ச கட்டம் எதற்கு அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ராசி கட்டத்தில், அதாவது மேஷம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மேஷ ராசியில் 9 நட்சத்திர பாதம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த 9 நட்சத்திர பாதத்திற்கும் தனித்தனியாக வீடு அப்படிங்கிற விஷயம் கொடுக்கறது தான் நவாம்சம். அந்த லக்னம் அப்படிங்கிறது எந்த நட்சத்திர பாதத்தில் விழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்றாறு போல் நம்ம லக்னம் அப்படின்னு குறிக்கணும் நம்மளோட நவாம்சத்தில். சரி, இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துடும். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கூட கமெண்ட் பாக்ஸ் எனக்கு கேளுங்க. கட்டாயம் அதற்கு நான் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நவாம்சத்தில் லக்னம்னு சொல்லிட்டேன். நம்ம என்ன லக்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் தான் நம்ம முதன்மையான லக்னமாக அதை பார்க்க போகிறோம். இப்போ மேஷ லக்னம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாரும் என்ன நினச்சிருக்கோம், ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய மேஷ லக்னம்னு நம்ம நினைக்கிறோம். ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய மேஷ லக்னம் கிடையாது, நவாம்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய மேஷ லக்னம். நவாம்ச கட்டத்தில் மேஷ லக்னம் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ராசியில் எந்த நட்சத்திர பாதத்தில் உங்கள் லக்னம் அப்படிங்கிற விஷயம் விழுந்திருக்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது என்ன நட்சத்திர பாதம்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதம். அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதம் அப்படிது கேதுவோட நட்சத்திரம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், கேதுவோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமும் கேதுவோட நட்சத்திரம். அந்த கேதுவோட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் அந்த குழந்தைக்கு நிச்சயமாக நவாம்சத்தில் மேஷ லக்னமாகத்தான் இருக்கும். அடுத்து ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், இதுவும் உங்களுக்கு தெரியும் சந்திரனோட நட்சத்திரம்னு சொல்லுவோம். சந்திரனோட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து நவாம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் தான் வரும். அதே போல் குருவோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் உங்கள் லக்ன புள்ளி அப்படிங்கிற விஷயம் விழுந்திருந்தால் நவாம்சத்தில் மேஷத்தில் தான் வரும். இப்போது உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் நம்ம மேஷத்தில் வந்து லக்னம் அப்படிங்கிற விஷயம் இருந்தால் அது வந்து செவ்வாயோட காரகத்துவத்தில் தான் வேலை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நவாம்சத்தில் வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல சந்திரனோட நட்சத்திரமும் வருது, குருவோட நட்சத்திரமும் வருது, கேதுவோட நட்சத்திரமும் வருது இல்லையா. அப்போது இந்த இடத்துல பலன் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது நம்ம முதன்மையாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல் பாதத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் தான் எடுத்துக்கணும். நம்ம வீடியோஸ் அப்படின்னு நம்ம பண்ணும்பொழுது நான் சொல்லியிருப்பேன், முதல் பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம்னு சொல்லும்பொழுது முதல் பாதம் அப்படிங்கிறது தலைப்பகுதி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். முதல் பாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தை தன்மைன்னு சொல்லுவோம், அதாவது ஆரம்ப காலகட்டம்னு சொல்லுவோம். அதாவது அந்த முதல் பாதம் அப்படிது குழந்தை மாதிரின்னு சொல்லலாம், ரொம்ப வலிமை அப்படிங்கிறது நிறைந்தது அப்படிங்கிறது சொல்லலாம். அப்போ இதற்கு பலன் அப்படிங்கிறது சொல்லும் பொழுது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வந்து பிறந்தது வந்து நவாம்சத்தில் மேஷ லக்னமாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு வந்து பிடிவாத குணம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். விளைவுகளை கண்டு பயந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள் சொல்லலாம். இவர்களது உழைப்பை வந்து பிறர் வந்து பயன்படுத்தி கொள்வார்கள் அப்படிங்கிறது சொல்ல முடியும். இதுதான் வந்து முதன்மையான ஒரு பண்பு. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ச்சிக்கு மயங்குபவர்கள்னு சொல்லலாம். யாராவது வந்து அவங்கள வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, ரொம்ப பர்ஃபெக்ட், சூப்பர் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்துக்காகவே அவங்க வந்து மெனக்கெட்டு நிறைய விஷயத்த செய்வாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியும். அதே போல் சச்சரவுகளும் வதந்திகளும் தாக்கினாலும் கலங்க மாட்டார்கள். யார் எப்படி சொன்னாலும் அதை பற்றி கவலையே கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். சமாதானம் செய்ய முயற்சி செய்பவர்கள்னு சொல்லலாம். அதாவது எந்த ஒரு பிரச்சனை அப்படி விஷயம் வந்தாலும் சமாதானப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சி தான் செய்வாங்க. அந்த சண்டையை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி விஷயம் இந்த ஜாதகருக்கு இருக்காது அப்படிங்கிறது சொல்லலாம். அதே போல அதிகாரம் மிக்கவர்னு சொல்லலாம். பணபலம் கொண்டவர்கள் இவரை தேடி வருவார்கள்னு சொல்ல முடியும். அதாவது பெரிய செல்வந்தரா இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது இருக்கிறாரு அப்படின்னா இந்த அம்சத்துல மேஷ லக்னமாக இருந்தால் அந்த நபரை தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறது சொல்ல முடியும். இவர்கள் வந்து வேகமானவர்கள், எதையுமே வந்து யோசிக்காமல் செய்யக்கூடியவர்கள் சொல்லலாம்.
அதாவது இந்த இடத்துல வந்து சந்திரனுடைய காரகத்துவமும் இருக்கும், குருவோட காரகத்துவமும் இருக்கும், செவ்வாயோட காரகத்துவமும் இருக்கும், கேதுவோட காரகத்துவமும் இருக்கும். புரியுறதுங்களா? இந்த 4 காரகத்துவத்தையும் கலந்து தான் இந்த மேஷ லக்னம் அப்படிங்கிறதுக்கு உண்டான பலன் அப்படின்னு சொல்லணும். நான் சொல்றது நவாம்சத்தில் இருக்கக்கூடியது. புரியுறதுங்களா? இப்போ உங்களுடைய ஜாதகத்தில், உங்களுடைய ராசி கட்டத்தில் இந்த லக்ன புள்ளி அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன நட்சத்திரம் இல்லையா, கேதுவோட நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மேஷ லக்னம் தான். அப்போ மேஷ லக்னத்துக்கு உண்டான பலனை தான் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. பொது அறிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம். புத்தகங்களை வந்து அதிகமாக விரும்பி படிக்கக்கூடியவர்கள் சொல்லலாம். நிறைய கேள்வி கேட்பாங்க அப்படிங்க சொல்லலாம். அதாவது இது என்ன, அது என்ன, இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி ஞானம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கேள்வி கேட்டு நச்சரிக்கக்கூடியவர்கள்னு கூட சொல்ல முடியும். அதே போல் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா பயப்படாமல் செய்யக்கூடியவர்கள்னு சொல்லலாம். அதாவது துணிச்சல் அப்படின்னு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தைரியம் அப்படின்னு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே போல் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள்னு சொல்ல முடியும். அதாவது ரொம்ப அதிகமாக யோசிக்கக்கூடியவர்கள் சொல்லலாம். தலைப்பகுதின்னு சொல்லுவோம். அப்போ நல்லா யோசிக்கக்கூடிய ஒரு திறமை அப்படி இந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அறிவார்ந்து யோசிக்கக்கூடியவர்கள்னு சொல்ல முடியும். அதே போல் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர் வந்து நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி இருக்கவே இருக்காது. எந்த ஒரு செயலிலும் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா அந்த விளைவை பற்றி யோசிப்பாங்க. புரியுறதுங்களா? நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி அந்த ஜாதகருக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சுருவாங்க. அது என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலை அப்படிங்கிற படவே மாட்டாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியும். அதே போல் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகருக்கு வந்து பணம் அப்படிங்கிறத ஒருத்தர் கையில் வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுத்தாரு அப்படின்னு நினச்சிக்கங்களேன், அது வந்து இந்த ஜாதகருக்கு கட்டாயம் ஒரு பிரச்சனையும் ஒரு சிக்கலையும் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதனால சில அரசாங்க பிரச்சனை அப்படி வருவதற்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அரசாங்கம் மூலம் வருமானம் அப்படி இந்த ஜாதகருக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு தலைமை பண்பு அப்படி இந்த ஜாதகர்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அனைவரையும் வந்து அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மை அப்படி இந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது எல்லாமே மேஷ லக்னம்னு சொல்கிறேன். மேஷ லக்னம் அப்படிங்கிறது நவாம்சத்தில் இருக்கக்கூடிய லக்னம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். புரியுறதுங்களா? ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய லக்னம் அப்படிங்கிறத நான் சொல்லலை, நவாம்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய லக்னம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்போ நவாம்ச லக்னம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரராசி, ஸ்திரராசி, உபயராசி அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பலம் அப்படிங்கிறதையும் பலகீனம் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து பார்க்கணும். அப்போ முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படி மேஷ ராசி அப்படிங்கிறதுனாலையும் இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்க வந்து மேஷ லக்னமாகத்தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனாலையும் இந்த ஜாதகர் கட்டாயம் ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்பில் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளே போகல அப்படின்னா இந்த ஜாதகர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு 4 பேர் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி இந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து சொல்ல முடியும். அது வந்து குருவோட தொடர்பு இருக்கா, சந்திரனோட தொடர்பு இருக்கா, இல்லை கேதுவோட தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் உங்களோட சுய ஜாதகத்தை வச்சு பார்த்துக்குங்க. அதனுடைய காரகத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து பலன் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு அக்யூரேட்டான ஒரு பலன் அப்படிங்கிற விஷயம் வருவதற்குண்டான வாய்ப்பு அப்படி இருக்குது. லக்னம் அப்படி சொன்னாலே நீங்கள் தான். லக்னம் அப்படி சொன்னாலே உயிர் ஸ்தானம்னு சொல்லுவோம். லக்னம் அப்படிங்கிறது முழுமையாக உங்களை பற்றி மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு பாவம் அப்படிங்கிறதுனால உங்களை பற்றி அதிகமான விஷயங்கள் அப்படிங்கிறத ராசி கட்டத்தை விட அம்ச கட்டத்தில் ரொம்ப டீட்டெயிலாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். புரியுறதுங்களா? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட மெயிலான கருத்துக்களை கீழே கூட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 600-700 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9962410058. நன்றி, வணக்கம்.